தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 93 கள்ளுண்ணாமை. குறள் எண் 923. ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், கள்ளுண்டு மயங்குதல் பெற்ற தாயின் முகத்திலேயே துன்பத்தை தரும் என்றால், குற்றம் நிகழ விரும்பாத சான்றோர் முகத்தில் அது எத்தகைய வேதனையை உண்டாக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், கல்லை உண்டு மந்தமாகி மயங்கி செயலிழந்து கிடப்பதை பெற்ற தாயாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது பொழுது, சிறந்த அறிவாற்றல் உயர்ந்த கல்வி கற்றவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.